உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லி நிச்சயமாக சொல்கிறேன், வாழ்க்கை என்பது வேறு யாரிடமும் இல்லை. வாழ்க்கை என்பது வேறு யாரிடமும் இல்லை, நம்மிடம் இருக்கிற வாழ்க்கையை சரியாக பிளான் பண்ணி திட்டம் போட்டு வாழ்ந்தால் நிச்சயமாக நாமும் சிறந்து விளங்க முடியும், நீங்களும் சாதனையாளர்கள் விடுதலை வாங்க முடியும் என்ற வாழ்க்கையை உங்களுக்கு சொல்லி, என்னுடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையில் என்ன வாழ்க்கைன்னு உங்களுக்கு தெரியும். அனைவரும் நான் எல்லா இடத்துக்கும் போய் வாழ்த்துறதால என் வேலையை வச்சுக்கிட்டுருக்கிறேன். 80 வயசு ஆச்சுனாலே 1000 பிறை பார்த்தவர்கள் அவருடைய வாழ்க்கையெல்லாம் செல்லும்பாங்க. நான் 80 91 வாழ்த்துக்கிறேன், எல்லாரையும் வாழ்த்து. ஆகவே எல்லோரும் சிறந்த முறையில் வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். இங்கே போவோம் அங்கே போவோம், அவனோட சண்டை இவனோட சண்டை அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க. எல்லாம் ஒத்துமையாக இருந்து மற்றவர்களுக்கு உதவுகிறவர்களாக இருந்தால் நாம் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு உதாரணம், என்ன சொல்லாங்கல்ல, நாங்கள் 2 பேரும் எப்படி இருப்போம்ட்டு. ரஜினி சாரோட 25 படம், கமலோட 10 படம் எப்படி சார் முடிஞ்சது? 2 பேரும் வட துருவம் தென் துருவம், எப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ படம் பண்ண முடிஞ்சது? கோபப்படலை, விட்டு கொடுத்து போனோம், அனுசரித்து போனோம், எதையும் ஒரு முறைக்கு 4 முறை சிந்திச்சு செயல்பட்டோம். உடனே ரஜினி வருவார், சார் இந்த இடத்துல ஒரு கொஞ்சி டைலாக் சொல்லுவார். ரஜினி, இது ஒரு முக்கியமான சீனு, எமோஷனான சீனு, இங்கே நீ பஞ்சு டைலாக் சொன்னீங்கன்னா வாழை பூரா விசிலடிச்சு கை வைக்கணுமா, அவ இந்த சீன் போயிடும். ஆகவே தயவு செஞ்சு இந்த பஞ்சு டைலாக் இங்கே வேண்டாம், அது பஞ்சு நல்லா இருக்கு, அதை நான் அடுத்த சீனில் வச்சுக்கிறேன்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் சொல்லுவேன். இந்த கமலஹாசன் வருவார், உத்தரம் சார் நான் சீனை பிடிச்சிட்டேன், ரொம்ப லென்த்தாக இருக்குது, க்ளோஸ் எடுத்தால் நல்லா இருக்காது, ஒரு ட்ரெயினில் கேமராவை போட்டுவிட்டு அப்படியே மேலே போங்க, நான் அப்படியே பேசிக்கிட்டே வர்றேன், கேமராவை மூவ் பண்ணிட்டே வாங்க, கிட்ட வரும்போது அப்படியே கேமராவை இறக்குங்க, அங்கே நான் க்ளோஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறேன். ஷார்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கமலு, ஷார்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படத்துடைய கதையவே இந்த இடத்துல தான் வசனத்தில் சொல்லியிருக்கோம். அந்த வசனம் மக்களுடைய மனசில் போய் பதியாது, ஷார்ட் பியூட்டியில் போயிடும். ஆக இந்த சீனில் எனக்கு வேண்டியது அந்த வசனம் மக்கள் மனசில் போய் பதியணும். ஆகவே நான் க்ளோஸப்பையே தான் அந்த ஷார்ட்டை எடுப்பேன், கிரேனில் எடுக்க மாட்டேன். ஆனால் நீ சொன்ன ஷார்ட் நல்லா இருக்குது, அதை பாட்டில் வச்சுக்க, புளியூர் தோழஜாவோட போய் சண்டை போட்டு பாட்டில் வச்சுக்க, ஃபைட்டில் வச்சுக்க, இந்த சீனில் வேண்டான்னு அவனை கன்வின்ஸ் பண்ணுவேன். ஆகவே நம்முடைய வேண்டியது என்ன அப்படிங்கிறத சொல்லி அவங்கள புரிய வச்சா நிச்சயமாக அவங்க ஒத்துக்குவாங்க. ஆகவே நாம் தயாராக இருக்கணும், அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கும் அவங்க நம்ம விஷயத்துக்கு ஒத்து வர்றதுக்கும் அவங்கள தயார் பண்ணுற அளவுக்கு நம்ம தயார் பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமாக அவங்களோட எந்த சண்டையும் வரையாது. 25 படம் இல்லை, 10 படம் இல்லை, 50 படம் 100 படம் கூட போடலாம். அந்த விட்டு கொடுத்து போவது என்பதை தயவு செய்து கோபப்படாது, கோபத்தில் இருந்துச்சு நட்டத்தில் உட்காரும். ஆகவே தயவு செய்து அதுதான் என்னுடைய வெற்றியினுடைய ரகசியமே, அதுதான். ஆகவே இன்றைக்கும் சொல்கிறேன், மகேந்திரனாலும் சரி, புலியானாலும் சரி, நான் ஷூட்டிங் பண்ணுறது இல்லை. ஆனால் என்னுடைய அறைக்கு என்னை தேடி வந்து பார்த்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு ரஜினி, கமல், மகேந்திரன், புலி எல்லாருமே கேட்டு போகிறாங்கன்னா அந்த நட்போடு இருக்கிற தன்மையை நான் பழகிக் கொள்ள வேண்டும் என்பதை தயவு செஞ்சு மனசு. இதெல்லாம் அறிவுரை இல்லை, நாங்கள் அடிபட்டு ஏற்பட்டிருக்கிற அனுபவங்களைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறோம். ஆகவே தயவு செய்து இந்த அனுபவங்களை பின்பற்றி உங்களுடைய அடுத்த தலைமுறையை சரியாக வளர்க்க. இந்த பள்ளிக்கூடத்தை சொல்ல வேண்டாம், ஒழுக்கத்தை பற்றி நான் 8 பிள்ளையை படிக்க வச்சிருக்கேன்னா ஒழுக்கம் இல்லாமல் படிக்க வைப்பேன். ஆகவே ஒழுக்கத்தை இங்கே நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன், வருத்தமான செய்தி தான். போன மாதம் ஒரு பள்ளிக்கூடத்தில் 10வது படிக்கிற 12 வயசு பெண் மாணவிகள் மது அருந்தியிருக்கிறார். வகுப்பறையிலே மாணவிகள் மது அருந்திருக்கிறார்கள் என்று பத்திரிகை
ஒரு நாளைக்கு 50,000 லட்சம் கோடிக்கு போதைப்பொருள் வியாபாரம் ஆகுது. இதெல்லாம் நம்முடைய பழக்கமா, ஒழுக்கமா? தயவு செஞ்சு இந்த ஒழுக்கத்தையும் பள்ளி படிப்போடு சேர்த்து சொல்லிக் கொடுங்க. நாங்கள் படிக்கிற காலத்தில் மாடல் கிளாஸ்னு ஒரு கிளாஸ் இருந்தது. அந்த ஒழுக்கத்தை பற்றி சொல்லிக் கொடுத்ததுனால தான் சினிமாவுக்கு வந்த பிறகு கூட ஒழுக்கமாக இருக்கும். எனக்கு ஒரே ஒரு குரல் தான் சொல்லிக் கொடுத்தாங்க பள்ளிக்கூடத்தில். தப்பு பண்ற அந்த தப்பு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் சொல்றாங்க. இல்லை, யாருக்கும் தெரியாது. அவன் வள்ளுவன் சொல்லிட்டு போயிட்டான், யாருக்கும் தெரியாது. ஆனால் அவன் மனசாட்சிக்கு தெரியுமா தெரியாதா? தெரியலையா? ஆகவே தவறு செய்வது மனசாட்சிக்கு தெரிகிற மாதிரி செஞ்சீங்கன்னா அது உலகத்துக்கு தெரிஞ்சு போயிடும். ஆகவே தவறே செய்யாதே, தவறு செய்தால் வெளியில் மாட்டிக்குவேன்னு சொன்ன அந்த வள்ளுவனுடைய குரல் தான் என்னை காப்பாற்றுச்சு. ஆகவே யாருக்கும் தெரியவர்களான மனசாட்சிக்கு தெரியும். அது எல்லாருக்குமே சொல்கிறேன், மனசாட்சிக்கு தெரியும். ஆகவே தவறுகளை செய்யாதீர்கள். மனசாட்சிக்கு மன்னிப்பு கேட்குற மாதிரி நடந்துக்காதீங்கிறத சொல்லி ஒரு 91 வயசு மனிதனாக, அனுபவம் உள்ள மனிதனாக, ஒரு இயக்குநராக எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கிறேன். வாழ்க, வளர்க, நல்ல முறையில் எப்போ பார்த்தாலும் மூஞ்சி ஒப்பு வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹாப்பியாக இருக்க, சந்தோஷமாக இருக்க. வாழ்க்கை நம்ம கையில் இருக்கு. அது மொத்தம் தயவு செஞ்சு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இந்த விழாக்கள் தான் மேம்படுத்தும். அப்பா போகணும்னா ஆகவே நான் அதிக நேரம் பேசிட்டேன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி மேடை எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, இந்த மாதிரி நல்ல ஆடியன்ஸ் கிடைக்கிறது இல்லை. இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த கருத்துக்கள் இங்கே இருக்கிறவர்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோடு சேர்ந்தவர்களுக்கெல்லாம் போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆகவே நான் சொன்னதை விட மகேந்திரன் சொன்னால் நகைச்சுவையோடு சென்று அது பாடமாக உங்களுக்கு அமையும் என்பதை சொல்லி, அம்மா OGP-லிருந்து, ராஷ்டிரிலிருந்து, இவங்கிலிருந்து எல்லாருக்கும் அவங்க குடும்பத்துக்கே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் உங்கள் சார்பிலே ஒரு கைதத்தில் வாழ்க, உங்களுக்கு கொடுத்தது அவர்களுக்கு உணர்ந்து நன்றியையும் வணக்கத்தையும் கூறி உங்களுக்கும் சொல்லி மேடையில் இருந்தவர்களுக்கும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். லம்பாடி லுங்கி பேச வச்சது இவர் தான். சகலகலா பூனமாக பண்ண வச்சதே இவர் தான். ஒரு அவார்டு வாங்கும்போது 2 விஷயம் தான் பார்க்கணும். கொடுக்கறது யாரு, அது யாரோட சேர்த்து நமக்கு அதை கொடுக்குறாங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் கொடுத்தது பூரா என் சொந்தங்கள். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு. சொந்தங்கள்னு சொல்லும்போது என் மகள் மதுவந்தியை மட்டும் நான் சொல்லலை. என் மகள் மதுவந்தி, என்னுடைய சிஷ்யன் சுரேஷ், எனக்காக நாடக கலையை வளர்த்து கொண்டிருக்கும் ரோஷினி, அப்பாஸ், எனக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கக்கூடிய MSD, இவர்களெல்லாம் சேர்ந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு நம்பிக்கை வரும், நம்மளும் ஏதோ செஞ்சுருக்கோம் இந்த வாழ்க்கையிலன்னு. ஸோ அதை ஏற்றுக்க வேண்டியது கடமைங்கிற முறையில் தான் வந்திருக்கேனே தவிர வாழ்நாள் சாதனைங்கிறதுக்காக நான் வரல. அவங்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்து வந்திருக்கேன். 2வது, யாரோட சேர்ந்து கொடுத்துருக்காங்கன்னா, சினிமா உலகத்துல எனக்கு முழுக்க முழுக்க என்னை உருவாக்கின 2 பேரோட சேர்ந்து கொடுத்துருக்காங்கன்றதுதான் விஷயம். SP முத்துராமன் என்ற ஒரு டைரக்டர் எனக்கு போனா ஒரு கேள்விக்குறி மூலமாக அவருடைய பயணத்தில் என்னை கூட கூட்டின்னு போறேன்னா, தமிழ்நாட்டு மக்கள் மாஸ் கிட்ட நான் போய் இறங்கியிருக்கவே முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இவர் என்னை பார்த்தது முதல்ல ஒரு சின்ன ஸ்கிட் நாடகத்துல பார்த்தார். அவங்க ஸ்டார் நைட்டுக்காக திடீர்னு என்ன போட சொன்னாங்க. லாஸ்ட் மொமெண்ட்ல போட்டேன். அதுல சொன்ன ஒரு டைலாக் அவர் சிரிச்சு 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 ரசிச்சுட்டு, இனிமே நீ என் படத்துல எல்லாம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டவர். அதே மாதிரி எனக்கு தாள ஞானம் இருந்தாலும் உடம்புல ஒரு நளினம்னா என்ன, டான்ஸ்னா என்னன்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தது புலியூர் சரோஜம்மா. பகடை 12ங்கிற படத்திலேருந்து ஆரம்பிச்சோன்னாங்க. இவங்களோட சேர்ந்து வாங்கும்போது எஸ், உண்மையிலேயே பெருமையா இருக்கு. இந்த பாட்டு மன்றம் நிகழ்ச்சி ரொம்ப புதுமையா இருக்கு. நீங்க வரவேற்கணும். அதை இன்னும் நிறைய அந்த மாதிரி போட்டீங்கன்னா பட்டிமன்றத்தை பேசி பேசி பேசிய பொறுமையை சோதிப்பாங்க. இங்க நடுவில் பாட்டு வருது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நம்ம டிசம்பர் சீசன்லயும் இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணி பாட்டு மன்றங்களை வளர்ப்போம். பட்டிமன்றம் பேசி பேசி எல்லாம் நாட்டை கெடுத்துட்டாங்க. பேசி அரசியல்வாதிகள் நிறைய கெடுத்தாச்சு இந்த நாட்டை. 23ஆம் தேதியோட அது மாறணும்ன்ற ஒரு ஹோப்போட என்னுடைய நன்றி இவர்களுக்கு.
மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் எஸ்பிஎம் சார். தேங்க்யூ மை டியர் புரியூர். தேங்க்யூ சார். Thank you to the three legends. Thank you so much. இன்னும் 2-3 segment தான். We'll continue with the Paatu Mandram. Thank you to the three legends for giving us such good insights. Thank you.